Praise the Lord. Hallelujah. Hallelujah. உங்களால கூடாத காரியம் என்னது இல்லை, ஒண்ணுமே இல்லை. அப்போ உங்களால, அப்ப வார்த்தை என்ன சொல்லுது? உன்னால எல்லாம் முடியும், உன்னால எல்லாம் கூடும். ஹல்லேலூயா, ஆமென். ஆமா, கூடாதது ஒன்றும் இல்லையே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமா, இங்க நம்ம பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். 14வது வசனத்திலிருந்து நாம் அந்த வார்த்தையை வாசிக்கலாமா? அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆமா, ஆண்டவர் முன்னாடி ஒருத்தர் முன்னாடி வந்து முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என் மகனுக்கு இறங்கும், என் மகனுக்கு இறங்கும். அப்ப மகனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அப்படிதானே? ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. பிரச்சனை இருக்கிறவங்க தான் இயேசுவை தேடி வருவாங்கல்ல. அப்போ இங்க வேத வார்த்தை அழகா, அப்போ ஒரு மனுஷன் வந்து அவரிடத்துல வந்து முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என் மகனுக்கு இறங்கும். அப்ப மகனுக்கு ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு, ஏதோ பிரச்சனை இருக்குது. ஒரு அல்லேலூயா. ஆமா, பிரச்சனை இருக்குது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்ப என்ன சொல்றாரு பாருங்க, அவன் சந்தரோகியாகிய கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான், அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். தீயிலையும் நெருப்புலையும் தண்ணியிலையும் ஒருத்தன் அடிக்கடி விழுந்து போவான்னா செத்து போயிருவாயா. அல்லேலூயா. நம்ம சொல்றோம்ல இந்த ஃபிட்ஸ் வியாதி அப்படின்னு, அதுதான். அல்லேலூயா. அது எங்க எந்த இடத்துல எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் அது வரலாம். அது வந்து வியாதி கிடையாது, அது ஒரு பிசாசு. ஆமா, அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? சந்தரோகி. அந்த கொடிய சந்தரோகிய கொடிய அந்த கொடிய அந்த பிசாசுனால வேதனைப்படுகிறான் அவருடைய மகன். அல்லேலூயா. உள்ள வேதனைப்படுறத பார்த்து அப்பா சந்தோஷமா படுவாரு. அல்லேலூயா. ரொம்ப வேதனையோட துக்கத்தோட அலைஞ்சு திரிவார்ல, எப்படியாவது என் பிள்ளை குணமாகணும். அல்லேலூயா. அப்ப என்ன நடக்குது பாருங்க, அவனை உம்முடைய சீசர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க உங்களால் கூடாமல் போயிற்று. சாரி, அவர்களால் கூடாமல் போயிற்று. அல்லேலூயா. உம்முடைய சீசர்களிடத்துல கொண்டு போனேன், ஆனா அவங்களால முடியல, சுகமாக்க முடியல. அல்லேலூயா. இயேசுடைய சீசர்கள்னா அப்ப மனுஷர்கள்லாம் என்ன நம்புறாங்கன்னா, இயேசுவால கூடுனா இயேசுடைய சீசர்களாலையும் கூடும். நீங்க சர்ச்சுக்கு போறீங்க, அப்ப உங்களாலையும் கூடுன்னு சொல்லிதான் உங்கள்கிட்ட ஒரு பிரச்சனைய ஜனங்க கொண்டு வருவாங்க. ஆமாவா? அல்லேலூயா. பக்கத்துல உள்ளவங்க, எய்தாப்புல உள்ளவங்க, உங்க கூட வேலை செய்யறவங்க, படிக்கிறவங்க சொல்லுவாங்க, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை, எனக்காக ஜெபம் பண்ணிக்கோ சொல்லுவாங்களா இல்லையா? அல்லேலூயா. ஊன்னு மண்டையாடிக்கிட்டு அப்படிலாம் இல்லை. இப்பவே ஆன் த ஸ்பாட்ல அப்பவே நாம ஜெபிக்க பழகணும். அல்லேலூயா. அதுக்கு என்ன வேணும்னா விசுவாசம் வேணும். அதுக்கு என்ன வேணும்னா ஜெபம் வேணும். அல்லேலூயா. ஆமென். அப்ப இங்க பாருங்க, சொல்றாங்க சுஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிற்று, அவங்களால முடியல. அல்லேலூயா. அப்போ அப்படி அந்த வார்த்தைய ஏசப்பட்ட போய் ஒருத்தன் சொன்னானா அவருக்கு எவ்வளவு அசிங்கம் தானே, அவமானம் தானே. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. இப்போ ஒருத்தர் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, எனக்காக இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. உடனே நாம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அவங்கள்ட்ட நான் சொன்னேன், அவங்க ஜெபம் பண்ணாங்களா என்னன்னு தெரியல, ஆனாலும் என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, அதனால நான் திரும்ப எங்க போயிட்டேன், ஹாஸ்பிட்டல் போயிட்டேன்னு சொல்லவே கூடாது. பிசாசு போய் சொல்லுவாங்க ஏசப்பாட்ட போய், உங்க பிள்ளைகளால ஒண்ணுமே முடியாதுன்னு சொல்லிடுவான். புரிஞ்சுக்கோங்க. அல்லேலூயா. உங்க பிள்ளைகளால ஒண்ணுமே
முடியாது அப்படின்னு சொன்னார்னா அவருக்கு தான் அசிங்கம். அல்லேலூயா. நம்ம ஏதோ கடமைக்கு வந்தோமா கடமைக்கு போனோமான்லாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். ஜெபத்தோட வரணும், உபவாசத்தோட ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆமென்.